அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை தொடர்ந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சத்ஸ்வரூபானுபவம் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதில் சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அட்லாந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு பெண்மணியாக வந்திருக்கிறாங்க. அந்த பெண்மணியை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாதாம்மா. எந்த ஒரு போட்டி நடந்தாலும் அந்த அட்லாந்து அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வந்தாங்களாமா. அப்போது என்ன ஒரு ஒரு அந்த அந்த அப்புறம் அந்த நாளடைவில் அந்த போட்டிக்கு யாரும் வர்றதே தவிர்த்துட்டாங்களாமா. எப்படி வந்தாலும் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அங்கே என்ன பண்ணுறாங்களாமா, இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்களாமா. இந்த போட்டிக்கு யார் ஜெயிக்க வர்றாங்களோ, இந்த இந்த அட்லாண்டு பொண்ணை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள இந்த அட்லாந்து பொண்ணு திருமணம் செஞ்சுக்கும், அவங்க கூட அவங்க இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களாமா. இப்போது ஒருத்தனுக்கு அந்த அட்லாந்து பெண் மேல் காதல் இருக்குது. கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறானாமா. கடவுளே, இந்த மாதிரி அந்த பெண்மணியை நான் எப்படியாவது ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும். ஆனால் நான் அவளை விட பலகீனமானவன், என்னால் அவள் ஸ்பீடுக்கு ஓட முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்யல. ஒரு குருநாதரை காமிச்சாராமா கடவுள். அந்த குருநாதர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டாராமா, இந்த மாதிரி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு. உடனே அவர் சொன்னாராமா, அவள் தங்கத்து மேலே ரொம்ப ஆசை கொண்டவ. நீ என்ன பண்ணுறன்னா, அவள் ஓடுற வழியிலெல்லாம் தங்கத்தை கொட்டி 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 வையு. என்ன பண்ணுவான்னா, தங்கத்தை பொறுக்கிறதுக்காக அவள் கீழே குனிவா, அதுக்காக நேரம் செலவு பண்ணுவா, அந்த நேரத்தில் நீ அவளை மிந்தி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம்மா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாம்மா, அந்த ஓட்டு பந்தயத்துக்கு அந்த அந்த காம்படிஷன் நடக்கிற பக்கம் அந்த ரூட்டில் தங்கத்தை எல்லாம் கொட்டி கொட்டி வச்சிடறாங்களாமா. இவர் தாண்டி போகையில் அந்த அட்லாந்து பெண்மணி அந்த தங்கக்கட்டியெல்லாம் பொறுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சு ஒவ்வொன்றா அந்த சாக்கு மூட்டையில் அள்ளி போடையில் இவன் கரெக்டாக அந்த இந்த காம்படிஷன் ஆரம்பிக்கையில் இவன் அந்த அட்லாந்து பெண்மணியை தாண்டி ஜெயிச்சுட்டு சுலபமாக ஜெயிச்சிட்றானாமா. அப்போ அட்லாந்து பெண்மணி தோத்துடுறான். அப்போது அந்த தங்கங்கிறத அட்லாந்து பெண்மணி ஜெயிச்சிட்டா, ஆனால் இவங்கிறது அட்லாந்து பெண்மணியவே ஜெயிச்சிட்டான். அப்போது இவன் அட்லாந்து பெண்மணியையும் தங்கத்தையும் ரெண்டையுமே இவன் ஜெயிச்சிட்டனா பொருளாகிறது, ரெண்டுமே இவன் கிட்ட வந்துடுது. சாமி இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்ல வந்தார் அப்படின்னா, இதே மாதிரி தான் தர்ம மார்க்கத்துக்கு தர்ம மார்க்கத்தில் பின்னாடி போகிறவங்களோட நிலைமையும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அட்லாண்டா பெண்மணி மாதிரி தான் இருக்குது. இந்த சத்பொருள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடையும் போது, நம்ம பயணம் செய்யும் போது, இந்த உலகப்பற்றுக்கள் அப்படிங்கிறத நம்மளை சூழ்ந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் அதுக்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம கீழே குனிஞ்சோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம், இந்த அட்லாந்து பெண்மணி எப்படி திறமை இருந்து தோத்தாலோ அந்த மாதிரி நம்மளும் கடைசியில் பிரயோஜனம் இல்லாமல் இந்த இதில் தோற்றுருவோம். அதனால் இந்த உலகப்பற்றுக்கள் எல்லாத்துலேயும் பந்தப்படாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் உலகப்பற்றுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இதுக்கிட்ட அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு நம்ம இந்த சத்பொருளை அனுபவிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப மடத்தனத்தோட உச்சம். அப்படி உலக விஷயத்தை அனுபவிச்சுட்டு கண்டிப்பாக சத்பொருளோட அனுபவத்தை யாருனாலையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த உலக விஷயங்கள் எல்லாமே சத்தியத்துக்கு புறம்பானதாக இருக்குது. ஆனால் சத்தியங்கிறது இது எல்லாத்துக்கும் தாண்டின ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த கதைக்கான விரிவாகத்தை சொல்கிறாரு. எதன் மீது பந்தப்பட்டுறாதீங்க அப்படிங்கிறத இந்த அட்லாந்து பெண்மணி எப்படி திறமை தனக்குள்ளார் இருந்தாலும் ஒரு தங்கத்தின் மீது இச்சை கொண்டங்காட்டிக்கு அவள் தன்னிலையை மறந்து அவள் ஒரு மாயையில் மயங்கி அந்த ஓட்ட போடுறதை நிறுத்திடுறான். அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறங்கிற இந்த இந்த யாத்திரையில், இந்த ஓட்டப்பந்தயத்தில் எந்த ஒரு மாயையிலையும் மயங்காமல் போய் சேர வேண்டிய இடமான அந்த இறைவன்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறத சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் அற்புதமாக இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட சிலர் கேள்வி கேட்டதையும் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறாரு. என்கிட்ட இந்த ராமன் கிட்ட நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஆத்மானுபவம் இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இப்போவே உங்களுக்கு அது கிடைக்கும், நீங்கள் இப்போவே கேட்குறீங்க, அது இப்போவே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வெறுப்பு பொறாமை அப்படிங்கிற உங்கள் பற்றுக்களையும் உங்கள் வெறுப்பு பொறாமை அப்படிங்கிற அந்த 3 குணங்களையும் நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆத்ம அனுபவங்கிறது கிடச்சிருது. பொறாமைங்கிறது என்னது, உங்களோட பற்றுக்கள்ங்கிற குணம் தலைகீழாக மாறி நீங்கள் பந்தப்பட்டு இருக்கிறது தான் பொறாமையாக மாறுது. அதனால் இந்த பற்றுக்கள் தலைகீழாக இருக்கிறத விட்டுட்டு இந்த பொறாமைங்கிற குணத்தையும் விட்டுட்டு சத்ஸ்வரூப அனுபவத்து கூட ஒன்றா இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆத்மானுபவங்கிறது சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த சத்ஸ்வரூபானுபவம் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த சொல்கிறார். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.